ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தின் மீட்பை ரட்சித்தேன். நானோ ஒரு புழு மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். இதுவே கல்வாரியை நோக்கி சென்று கொண்டிருந்த துன்புறும் ஊழிய மெசியாவின் உண்மை நிலை. பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேம் நகரில் நிரம்பி வழிந்த மக்கள் கூட்டத்தில் நடுவே சென்று கொண்டிருந்த இயேசு மீண்டும் தரையில் விழுந்து காட்சி. அனைவரின் முன்னும் அவரை நகைப்புக்கு உள்ளாக்கியது. நடப்பது என்னவென்றே அறியாத மக்கள் கூட்டம் இந்த அவமானத்தை கண்டு சிரித்து மகிழ்ந்தது. அனலில் இட்ட புழு போல வேதனையில் வெந்து கொண்டிருக்கும் இயேசுவின் வீழ்ச்சியை கண்டு இகழ்ந்து மகிழ்ந்தனர் யூத மத தலைவர்கள். இதோ மனிதன் என பிலாத்துவால் அறிவிக்கப்பட்ட இயேசு இப்போது மனிதனை விட மிக கேவலமாக அற்ப புழு போல புழுதியில் சுருண்டு கிடக்கிறார். மனிதனின் மனச்சான்று எந்த அளவுக்கு மரத்து போய் இருக்கிறது என்பதற்கு இயேசுவின் இந்த நிலை நமக்கு புரிய வைக்கிறது. பாவம் நம்மை எவ்வளவு கீழான நிலைக்கு கேவலமான முறையில் தள்ளிவிடுகிறது என்பதை உணர்ந்திடவே இயேசு தரையில் விழுகின்றார். இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் பாவத்தினால் மனித சாயலையும் இகழ்ந்து புழு போல் தவிக்கின்றோம் என்பதை புரிய வைக்கவே இயேசு மண்ணில் விழுகின்றார். இயேசுவின் பயணம் மாபெரும் லட்சிய பயணம். இயேசுவின் சக்தியை அதன் சந்நிதியில் சந்திக்க போகும் சரித்திர பயணம். அடக்குமுறைகளின் ஆணவத்தையும் ஆட்சியாளர்களுக்குரிய அதிகாரத்தையும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத மனப்பக்குவத்தையும் மாற்ற அமைக்கப் போகும் மாபெரும் பயணம். இந்த பயணத்தில் நம்மையும் இணைப்போம், இயேசுவோடு எழுந்து நடப்போம். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே இந்த உலகத்துக்குரிய மாய விந்தைக்கு அடிமையாய் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். நாங்களும் திருப்பலியில் தகப்பனே அப்பா, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்காமல் எங்களை எந்தெந்த சிந்தனைக்கு பாவ சிந்தனைக்கு ஆட்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் எங்களை மன்னித்து பாவ சிந்தனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ரச்சா, அவர்களுக்கும் தகப்பனே உம்முடைய உயிருள்ள வார்த்தையை கொடுத்து நாங்கள் எப்படி தகப்பனே கல்வாரியில் தகப்பனே பங்கெடுத்து பாவத்துக்கான பரிகாரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோமோ அதுபோல் அவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்து அவர்களை தேற்ற வேண்டும் என்று இறைவாமை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமேன்.